ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. கர்த்தாவே, சர்வலோகத்தையும் சிருஷ்டித்தவரே, நீரே அண்ட சராசரத்தையும் படைத்தவர். இந்த பால்வழி மண்டலங்களையும் இந்த கேலக்சியையும் நீரே படைத்தவர். இந்த பூமியையும் வானத்தையும் நீரே படைத்தீர். கர்த்தாவே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று முதல் வசனம் சொல்லுகிறதே. கர்த்தாவே, நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அப்படி இருக்க இந்த சகலமும் உமக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. உம்முடைய ஆளுகைக்குள் வர வேண்டும் சுவாமி. இந்த பூமியையும் நீரே ஆளுகை செய்ய வேண்டும் சுவாமி. ஆனால் பொல்லாத சத்ருவினிடத்தில் இந்த பூமியை நாங்கள் தொலைத்து விட்டோம். கர்த்தாவே, எங்களை மன்னியும். ஆண்டவரே, இந்த பூமியை ஆளுகை செய்ய வாரும். உம்முடைய மகிமை இந்த பூமியில் வெளிப்பட வேண்டும். கர்த்தாவே, உம் விருப்பப்படி பரிசுத்தமாய் இந்த பூமி மாற வேண்டும் சுவாமி. எல்லாவித பாவங்களும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் துன்மார்க்க செயல்களும் இந்த பூமியை விட்டு அகன்று போக வேண்டும். பொல்லாத சாத்தானின் செயல்களால் தூண்டுதலினால் இந்த பூமி இப்படியாக கெடுக்கப்பட்டு கிடக்கிறது. எங்கும் அக்கிரமம் நிறைந்ததாகவும் துன்மார்க்கம் உள்ளதாகவும் இருக்கிறது. ஆயினும் சுவாமி, உம்முடைய நாம மகிமைக்காக உமக்கென்று நீர் ஜனங்களை வைத்திருக்கிறீர். உம்முடைய கிருபையை நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வருகிறீர். கர்த்தாவே, உம் திருநாமம் மகிமைப்பட வேண்டும். உம்முடைய ராஜ்யம் இந்த பூமி முழுவதும் ஒவ்வொரு மனிதன் மேலும் வர வேண்டும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீரே. உம்முடைய ஆவியை எல்லாவற்றின் மேலும் ஊற்றும் கர்த்தாவே. மாம்சமாயிருக்கிற எல்லார் மேலும் ஊற்றும். அப்பொழுது ஆண்டவரே, இந்த பூமி சுத்திகரிக்கப்படுமே. உம்முடைய ஆளுகை இந்த பூமியில் வரட்டும். இதை நீரே ஆளுகை செய்ய வேண்டும். அதுவே நீதியாய் இருக்கிறது. நீர் படைத்தீர், நீர் உருவாக்கினீர், நீர் சிருஷ்டித்தீர், நீரே காப்பாற்றி வருகிறீர். நீர் அவனிடம் நாங்களே தொலைத்து விட்டோம். நீர் எங்களிடத்தில் கொடுத்தீர், நாங்கள் அவனிடத்தில் தொலைத்தோம். எங்களை மன்னியும். நாங்கள் அழைக்கிறோம். நீர் வந்து ஆளுகை செய்யும். உமக்கென்று இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். நீரே ஒவ்வொரு மனிதனின் இதயத்தையும் ஆளுகை செய்யும். இந்த பூமியை சுத்திகரி. உம்முடைய ஆளுகை வரும் பொழுது அது நடக்கும். கர்த்தாவே, கிருபையாயிரும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.